ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வந்து எப்பயும் சாதம் வேக வச்சு பாருங்கள். காலையில் வந்து காலிஃப்ளவர் பொரியல் செய்கிறதுக்காக பொரித்து சாதம் செய்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கோவக்காய் வந்து பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பருப்பு சூப்பு வைக்கலாம். டெய்லி எப்போ பார்த்தாலும் பருப்பு சூப்பு இது சாம்பாரே வைக்கிறோம். இன்றைக்கி பருப்பு சூப்பு வைப்போம். இது வந்து பாசிப்பருப்புனால் 100 கிராம் எடுத்துக்கோங்க, துவரம்பருப்புனால் 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்புனா எல்லாமே ஒன்றா வேக வச்சிடலாம். துவரம்பருப்புனா ஒரு 3 விசில் வரவும் ஒரு 5-6 தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுருங்க. இதில் வந்து சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 5-6, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அந்த இது வரமல்லி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு இதில் போட்டுறணும். போட்டு நல்லா கொதிக்க விடணும். திருப்பி ஒரு 4 விசில் வைங்க. விசில் வச்சு ஒரு 5-6 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா குக்கரில் மூடி வச்சுருங்க. உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டுருங்க. இது வந்து எப்படி ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பு 100 கிராம் பருப்புக்கு சூப்பு நல்லா கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது காலிஃப்ளவர் சாதம் பிள்ளைங்களுக்கு செஞ்சாச்சு. அவங்க யாரோ காலிஃப்ளவர் சாதம் கொண்டு வந்தாங்களாம். அம்மா எனக்கு சோறு எடுத்தால் வெறும் காலிஃப்ளவராக வரணுமான்னு பேரனு பேத்தி வந்து கேட்டாங்க. அதனால் அவங்க அம்மா காலிஃப்ளவர் சாதம் செஞ்சாச்சு. இப்போ சூப்பு வெந்துருச்சு பாருங்கள். மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சாத்தே அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாறு இறங்கும். அதுக்கு பிறகு தான் தாளிக்கணும். பாருங்கள் எப்படி கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். அப்போனா அதே சூப்பு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க தாளிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்னாலும் குழம்பு தாளிக்கிற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு பட்டை, சோம்பு இதில் போட்டு தாளிக்கணும். தாளித்து இதுதான் பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிடணும். தாளித்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி லைட்டாக கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய தேவையில்லை. சூப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், சோயாபீன்ஸ் வறுவல் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய். பாருங்கள், அப்படியே ஆவினாலும் அப்படியே இருட்டு மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.